மியூட் தான் போட்டுருக்கேன். அது இப்போ பேசும். ஆஃப் பண்ணி போடுறேன். ஏன் திருப்பி போடுறீங்க?
அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாம் அல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி பறங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்முடல் உண்டு. இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி உதவியாளர் ரோட்டரி ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரி குணபாலன் அவர்களுக்கும், ரோட்டரி ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் சென்ட்ரல் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டரியின் தீபக்குமார் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் ராஜசேகரன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியின் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் இன்று ஆசனங்களை சிறப்பாக அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், பூங்கொடி கண்ணப்பண்ணம்மா அவர்களுக்கும், திட்டத் தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்ட்ரல் சிதம்பரம் சென்ட்ரல் சங்கத்தின் உடனடி முன்னாள் தலைவர் சீனிவாசன் அவர்கள். ரோட்டரி இறைவணக்கம். இறைவா, மனித விடத்தில் பெற்ற தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னதிகளை அடிப்படையாக கொண்ட ரோட் கொள்கையால் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளையும் தன்னம்பிக்கையையும் அமைதியும் நிலைநாட்டி நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் சென்ட்ரல் சங்கத்தின் உடனடி முன்னாள் தலைவர் சீனிவாசன் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் உயர்வடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வை இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம். இரு கைகளிலும் சின்முத்திரை வைத்து முதுகுத்தண்டை நேராக வைத்து ஆழ்ந்து காற்றை உள்ளிழுத்து
மியூட் ஆயிடுச்சியா? என்ன பண்ணையா? அன்மியூட் பண்ணீங்க, மியூட் ஆயிடுச்சு. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு. நன்றாக ஆழமாக உள்ளிழுத்து ஓ நம்முடைய தாய் தந்தையை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வியை கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். நாளும் பின்பற்றுவோம். நாளும் உயர்க, நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூப்பர் பிரெயின் யோகா. இரு கைகளையும் இரு காதுகளை பிடித்து கீழே போகும் பொழுது காற்றை வெளியேற்றிருக்கிறோம். கால்களை இடைவெளி இருக்கட்டுங்க. வெளியே, உள்ளே, வெளியே, உள்ளே, வெளியே, உள்ளே, வெளியே, உள்ளே, வெளியே, உள்ளே. ஒரு நீண்ட மூச்சு. கைகளை மாற்றி பிடித்துக் கொள்கிறோம். வெளியே, உள்ளே, ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக 8 நடை பயிற்சி. அவரவர் வீடுகளில் நடப்பதற்கு வசதியான இடத்தில் நடந்து கொள்ளலாம். 8 நடை பயிற்சி தொடங்குகிறது. இதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த வளைவு இருக்கு இல்லைங்களா, அந்த வளைவு தான் இதுல முக்கியம். அதுல வளையும் பொழுது அந்த நாடி திறக்கப்படுது. அதை கவனித்து தொடங்குகிறோம்.
எட்டுநடை பயிற்சியை தொடங்கிடலாங்க. கைகள் முன்னும் பின்னும் வீசும் பொழுது அந்த நம்ம உடம்பினுடைய அந்த பேலன்ஸ் கிடைக்கிறதுக்கும் இது பயன்படுது. அதே சமயத்துல அந்த வலது இடது பக்கத்தை இயக்கக்கூடிய நிகழ்வாகவும் அமையுது. பல நபர்களை நம்ம கவனிச்சிருக்கிறோம். ஒரு சில நபர்கள் அந்த கைகள் வீசுவதே குறைவாக உள்ளது. ஆகையால் மற்ற நபர்களையும் சரி நீங்க கவனிக்கும் பொழுது அல்லது குடும்பத்தார் நடக்கும் பொழுதும் இந்த செயல்பாடு வருதா அப்படின்னு கவனிச்சு அதைய வலியுறுத்தி செய்ய சொல்லுங்க. அந்த முதுகுத்தண்டு நேரா வர்றதுக்கும் வாய்ப்பாக இருக்கும். கைகள் வீசும் பொழுதுதான் அந்த முதுகுத்தண்டு நேராக வர்றதுக்கு துணை செய்யும். ஆகையால் ஒவ்வொரு நிகழ்வும் கவனிக்க வேண்டியது இருக்கு. அதே சமயத்துல நிக்கிற பொழுது ஒன் சைடா நிற்பாங்க. அதுவும் முதுகுத்தண்டை சீரன்மைக்கு இட்டு செல்லும். இதுல வளையும் பொழுது பாத்தீங்கன்னா, இங்க வளையறீங்க இல்லையா, வளையற போது இந்த நாசி திறக்கும் பொழுது இப்போ இடது பக்கம் சாயும் பொழுது இடது சைடு அடைச்சு வலதுல காட்டுற வேகம் அப்படியே விரல்ல அடைத்து வெளியேற்றி பாருங்க. இடது பக்கம் சாயும் பொழுது இடது நாசி அடைத்து வலதில் வெளியேற்றுகிறோம். வேகமாக கபாலபதி பண்ணுகிறோம். வெளியேற்றுங்க வேகமா ஒரு மூச்சு. அடுத்த பக்கம் சாயும் பொழுது அடுத்த நாசி அடைத்து மாற்றி செய்கிறோம். நல்ல வேகமா வெளியேற்றுங்க. மாத்தி மாத்தி செய்து பாருங்க. ஓப்பன் ஆகாது, ஓப்பன் ஆகும். திறக்காத நிலையில் இருக்கக்கூடிய அந்த நாசி வளைந்து வளைந்து நடக்கும் பொழுது திறக்கப்படும். இதை நீங்க அனுபவத்திலேயே பார்த்துக்கலாம். உங்களுடைய உடலை நீங்களே ஒரு ஆய்வு கூடமாக பயன்படுத்தி சோதனை செய்து கொள்ளலாம். ஆசன பயிற்சிகளிலும் அதே போலதான். அந்த முயலாசனம், திரிகோணாசனம், கோணாசனம் செய்யும் பொழுது நாடி திறக்காது, நாடி திறக்கும். மூச்சே உயிர் என்பார்கள், மூச்சே மனம் என்பார்கள். அப்ப அந்த மூச்சை சீராக்குவதே இந்த யோக நிலையினுடைய உச்சபட்ச நிலையாகும். மூச்சை சீராக்கினால் மனம் சீராகும். நேரு நின்று இந்த சுற்று முடிவடைகிறது. ஓய்வெடுத்துக் கொள்கிறோம். கண்களை மூடி கைகளை தொங்கவிட்டு சுவாசத்தை கவனிக்கிறோம். உடலும் உள்ளமும் ஓய்வெடுக்கிறது. நிதானமான நீண்ட காற்று தாராளமாக காலை வேளையில் புதிய புத்துணர்வுடன் அமைதியான இந்த மார்கழி மாதத்தில், இந்த பிரம்ம முகூர்த்தத்தில், இந்த ஓசோன் கொஞ்சம் கீழே இறங்கக்கூடிய பருவ காலத்தில் ஆழ்ந்து காற்றை உள்ளிழுத்து மெதுவாக தானாக வெளியேறுகிறது. அப்படிப்பட்ட நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும்.
ஆழ்ந்து நிதானமான மூச்சு. அப்படியே எதிர் திசையில் பயணிக்கிறோம். கைகளை வீசி நடக்கிறோம். நன்றாக கைகளை வீசி நடக்கும் பொழுது நுரையீரலுக்கு தேவையான உயிர் காற்று உள்ளே செல்கிறது. கால்கள் வலிவடைகிறது. தொடைப்பகுதி, முட்டிப்பகுதி, இடுப்பு பகுதி, வயிற்று பகுதியில் உள்ள ராஜ உறுப்புகள், நெஞ்சக பகுதியில் உள்ள நுரையீரல், இதயம் வலுவடைகிறது. வலது இடது மூளை நன்கு வேலை செய்கிறது. குறிப்பாக வலது நாசி இடது நாசி திறக்கப்படுகிறது. ஆகையால் உடலும் உள்ளமும் அமைதி அடைகிறது, உறுதி அடைகிறது, வலிமை அடைகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் செய்வதன் மூலமாக இழந்த சக்தியை பெறுவதற்கு ஏதுவான நிலையாக இருக்கும். மற்ற எல்லா உடற்பயிற்சிகளை விட இந்த நடைப்பயிற்சி, யோக பயிற்சி, தியான பயிற்சி மேன்மையானதாகும். உடல் பயிற்சியிலும் நடைப்பயிற்சியிலும் விளைவு உண்டு. அதை காட்டிலும் இந்த பயிற்சி முறைகள் உயர்வானதாகும். நன்றாக மூச்சுக்காற்று உள்ளே போவதால் மூளை பகுதி சீராக இயங்குவதற்கு அந்த காற்று போதுமானதாக அமையும். நேராக நின்று நம்மை ஓய்வுபடுத்திக் கொள்கிறோம். நிதானமான நீண்ட மூச்சு. அதை விட ஆழமான மூச்சு. அப்படியே படுத்த நிலையில் உள்ளங்கைகளை வானத்தை நோக்கி வைத்து மூச்சை கவனிக்கிறோம். மூச்சுக்காற்று தானாக உள்ளே சென்று தானாக வெளியேறுகிறது. படுத்த நிலையில், மலர்ந்து படுத்த நிலையில் காற்றை உள்ளிழுக்கும் பொழுது வயிற்று பகுதி மேலே வரட்டும், காற்றை வெளிவிடும் பொழுது வயிற்று பகுதி கீழே போகட்டும். முறையான ஆழமான காற்று, தூய காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. இரு நாசி வழியாக ஆழ்ந்து மூச்சு, நிதானமான மூச்சு. வலது நாசி அடைத்திருந்தால் இடது பக்க தொந்தரவு வரும். இடது நாசி அடைத்திருந்தால் வலது பக்கம் தொந்தரவு வரும். அது ஒரு பக்க தலைவலியாகட்டும் அல்லது தோள்பட்டை வழியாகட்டும், எல்லாற்றுக்கும் காற்றே மருந்தாக அமையும். இரு கால்களையும் மடித்து பிடித்து இரு கால் முட்டிக்கு நடுவில் நம்முடைய மூக்கு நுனி. ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9,
வைத்து ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு உள்ளிழுத்து விட்ட பிறகு பக்கவாட்டில் வலது இடதாக நம்முடைய உடலை சாய்க்கிறோம். சாய்வு நிலையில் 10 வினாடிகள், வலது பக்கம் 10 வினாடி, இடதுபுறமாக 10 வினாடிகள். ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறுகிறது. காற்று உள்ளிழுக்கும் பொழுது வயிற்று பகுதி மேலே வரட்டும், காற்றை வெளிவிடும் பொழுது வயிற்று பகுதி கீழே போகட்டும். முறையான சுவாசம் அதுவேயாகும். அடுத்ததாக இடுப்பு பகுதி தரையில் உள்ளது. இரு கால்களையும் நேராக வானத்தை நோக்கி வைத்து கால் விரல்களை கவனிக்கிறோம். நம்முடைய உள்ளங்கைகள் தரையை நோக்கி பற்றி உள்ளது. கால்கள் வானத்தை நோக்கி உள்ளது. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு, நிதானமான மூச்சு. அடுத்ததாக முதுகு தண்டை சீராக்கக்கூடிய பயிற்சி. இடது கால் கட்டை விரலுக்கு நடுவில் வலது காலை எடுத்து வைத்து இடதுபுறமாக கால் வருது, வலதுபுறமாக தலையும் தோள்பட்டையும் திரும்புகிறது. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. எதிர் திசையில் செய்து கொள்கிறோம். ஒன்று 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறுகிறது. அடுத்ததாக மீண்டும் இடுப்பு பகுதியை இயக்கக்கூடிய பயிற்சியாக படுத்த நிலையில் கத்திரிக்கோளாசனா. நல்லா கவனிச்சு செய்யுங்க. இடுப்பில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய முதன்மையான முக்கியமான ஆசனம் இந்த நிலை. ஓய்வு. இயல்பு நிலையில் ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. நன்றாக காற்றை உள்ளிழுத்து வெளிவிட்ட பிறகு அடுத்த நிலையை செய்து கொள்கிறோம். அடுத்த கால். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. எப்படிப்பட்ட இடுப்புல இருந்து ஒரு சிலருக்கு அந்த கால் வலி வரும், சியாட்டிகா என்று கூட சொல்வார்கள். அந்த ஒரு சைடு கால் வலி வர்றதுக்கு முக்கியமான பயிற்சி இந்த பயிற்சியை செய்து கொள்கிறோம்.
நல்லா கவனிச்சு போட்டு செய்யுங்க. ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த வலது கால் இந்த இடது கால் துடைக்கிட்ட வந்துருச்சு. இந்த இடது கால் முட்டியை பிடிச்சு அப்படியே கிட்ட இழுக்கிறோம். அப்படியே அந்த ஒன் சைடு தலைவலி, இடுப்பு வலி, இடுப்புல இருந்து கால் வலி வர்றதெல்லாம் இது குணமாக்கப்படும். குறிப்பிட்ட நேரத்திலேயே குணமாக்கப்படும். வருட கணக்கில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அரை மணி நேரத்தில் 50% வலியை சரிபடுத்தக்கூடிய நிலையாக இது உள்ளது. ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட காற்று ஆழமாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறும். அதே போல் அடுத்த காலையும் செய்து கொள்கிறோம். எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு செய்யுங்க. மற்றவர்களுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கலாம். கால்வலி இருக்கிறவங்களுக்கு இதை உணவு முறைகளை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இந்த ஆசனம் செய்தால் கூடுதல் பலன் கிடைக்கும். ஓய்வு, நிதானமான நீண்ட காற்று ஆழமாக உள்ளே சென்று மெதுவாக வெளியேறுகிறது. அதைவிட ஒரு ஆழமான நீண்ட மூச்சு சீராக உள்ளே சென்று சீராக வெளியேறுகிறது. அடுத்ததாக கவிழ்ந்து படுத்த நிலை. கவிழ்ந்த படுத்த நிலையில் முதலை ஆசனத்தில் ஓய்வு நிலை. நன்றாக முதுகுத்தட்டுக்கு உயிர்ப்பு சக்தி கிடைக்கும். மூச்சுக்காற்று ஆழமாக உள்ளே சென்று மெதுவாக வெளியேறும். குறிப்பாக முதுகுத்தண்டுக்கான பயிற்சியாக மூச்சாக அமைக்கப்பட்டுள்ளது. முதலை ஆசனம். புஜங்காசனம், பாம்பாசனா. இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து தலையை மேலே உயர்த்துகிறோம். கால்பாதம் நீட்டி உள்ளது. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அடுத்ததாக வில்லாசனம். வலது கை வலது கால் கணுக்காலை பிடிக்கட்டும். இடது கை இடது கால் கணுக்காலை பிடிக்கட்டும். வயிற்று பகுதி மட்டும் தரையில் உள்ளது. குறிப்பாக அந்த சிறுநீரகம் சிறுநீர்ப்பை இயங்கக்கூடிய பயிற்சியாக அமைக்கப்பட்டுள்ளது. ஓய்வு. மீண்டும் முதலை ஆசனத்தில் ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக இதற்கெல்லாம் மாற்றாசனமாகவும் யோக நிலையில் முக்கியமான ஆசனமாகவும் முதலை ஆசனம். முதலை ஆசனத்திலிருந்து அப்படியே முயலாசனத்திற்கு வருகிறோம். அப்படியே 10 வினாடிகள் 1 2 3 4
4, 5, 6, 7, 8, 9. காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் உயர்கிறது, தலை மேலே வருகிறது, நெஞ்சு பகுதி மேலே வருகிறது, காற்று உள்ளே செல்கிறது. அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழ் நோக்கி வரட்டும். ஒரு நிதானமான ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக பூனை ஆசனா. தலை மேலே வரட்டும், மூச்சு உள்ளே போகட்டும். உள்ளே வெளியே. In, out. In, out. In, out. Relax. Relax. ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட மூச்சு. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி, சுவாசத்தை கவனித்தல், சுழல் மூச்சு பயிற்சி. உடலை நேராக வைத்து தோள்பட்டை நன்றாக இயக்கப்படும். நல்ல மூச்சினுடைய கொள்ளளவு அதிகமாக செல்வதற்கு இப்பயிற்சி எதுவாக இருக்கும். ஓய்வு. அப்படியே கைகளை தோள்பட்டையில் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. ஓய்வு. அப்படியே கைகளை பக்கவாட்டில் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. ஓய்வு. ஆழமாக உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். நீண்ட காற்று இழுத்து இரு காதுகளை அடைத்து மகர ஓசை.
மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று உள்ளிழுத்து அடுத்ததாக சுழற்முறை பயிற்சி. இடதில் வெளியேற்றி இடதில் ஆழமாக உள்ளிழுத்து ஆழமாகவும் வேகமாகவும் உள்ளிழுத்து அடுத்த நாசில் வெளிவிடும் பொழுது மிக மெதுவாக வெளியேற்றுகிறோம். 4 வினாடி நேரத்தில் உள்ளிழுக்கிறோமானால் 8 வினாடி நேரம் மெதுவாக வெளியேற்றுகிறோம். மீண்டும் 4 வினாடி நேரத்தில் உள்ளிழுத்து 8 வினாடி நேரமாக மிக மெதுவாக வெளியேற்றுகிறோம். ஏழு முறை செய்த பிறகு சுவாசத்தை கவனித்த நிலையில் உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து சாட்சியாக இந்த மூச்சை உள்ளே வெளியே செல்வதை நாம் ஒரு பார்வையாளராக சாட்சியாக பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கிறோம். கண்கள் மூடிய நிலையில் அதுவாக சுவாசம் நிகழ்கிறது. அந்த சுவாசத்தை கவனிக்கிறோம். தியான நிலைகளில் எளிமையானது, முக்கியமானது புத்த பெருமான் ஞான நிலையை, தவ நிலையை அடைந்ததற்கு இந்த நிலையே மிக உயர்ந்த நிலையாக சொல்கிறார்.
சுவாசமே உயிர், சுவாசமே மனம், சுவாசமே அனைத்து இயக்கத்திற்கும் காரணம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நமது நடுமனதில் பதிவாகியிருக்கிற பிடிக்காத விஷயங்களின் பதிவுகள் தொகுப்பே அனைத்து வியாதிகளுக்கும் காரணம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த பதிவுகளை, கெட்ட பதிவுகளை நல்ல பதிவாக எப்படி மாற்றுறதுன்னு சில ஐடியா கொடுக்க போகிறேங்க. இங்கே பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஆள் மனதில் எதை பதிவு செய்து விட்டீர்களோ அது நடந்தே தீரும். உங்கள் ஆள் மனசில் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேங்கிற ரெக்கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆரோக்கியமாக தான் இருப்பீங்க. உங்கள் ஆள் மனசில் நான் ஜப்பான் செல்கிறேன் ரெக்கார்டு கிரியேட் பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜப்பானுக்கு போயிடுவீங்க. உங்கள் ஆள் மனசில் சொந்தமாக கார் வாங்குறத நினச்சா ஆட்டோமேட்டிக் கார் வாங்குவீங்க. இதாங்க ரூல்ஸு. எப்போ உங்களுக்கு கார் வாங்கலையோ, எப்போ ஜப்பான் போலையோ, எப்போ உடம்புல நோய் இருக்குதோ, இதெல்லாம் ரெக்கார்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இவருங்க, எனது ஆழ்மனதில் போய் எனது வலது கை ஒரு அடி நீளம் உயரமாக வளர்கிறது அப்படின்னு ஒரு ரெக்கார்டை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டா நான் எந்த பயிற்சியும் செய்யாமல் 100 நாளில் கை ஒரு அடி வளர்ந்துருங்க. இதாங்க உண்மை. இதை பயன்படுத்தி தான் ஊரில் தீவிரவாதம் எல்லாம் பண்ணுறாங்க. தீவிரவாதமே பண்ணும்போது நான் நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திக்க வேண்டியதானே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நமது ஆள் மனதில் பதிவுகளை எப்படி நல்ல பதிவுகளை ஏற்படுத்துவது, கெட்ட பதிவுகளை எப்படி அழிப்பதுன்னு சொல்லி கொடுக்குறேங்க. இவருக்கு முக்கியமான விஷயம், எப்பப்பெல்லாம் ஆள் மனசு ஓப்பனாக இருக்கும் தெரியுமா, அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. காலை எழுந்தவுடன் முதல் 5 நிமிடம் ஆள் மனம் ஓப்பனாக இருக்கும். இரவு தூங்குவதற்கு 5 நிமிடம் முன்னால் ஆள் மனம் ஓப்பனாக இருக்கும். சாப்பிடும் பொழுது ஆள் மனம் ஓப்பனாக இருக்கும். தண்ணீர் குடிக்கும் பொழுது ஆழ்மனம் திறந்திருக்கும். உடலில் நீர் இருக்கும் பொழுது, ஈரமாக இருக்கும் பொழுது, அதாவது குளிக்கும் பொழுது ஆழ்மனம் திறந்திருக்கும். அதனால தான் இந்த சில கோவில் எல்லாம் பாருங்க, உடம்பெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு போய் சாமி கும்பிடுங்கம்பாங்க. எதுக்கு தெரியுமா? அப்போ தான் ரெக்கார்ட் ஆகும். அழுகும் பொழுது ஆழ்மனம் ஓப்பனாக இருக்கும். நீங்கள் அழுகும் பொழுது என்ன நல்ல விஷயம் நினைக்கிறீங்களோ நடந்தே தீருங்க. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் டென்ஷன், கோபம், பயம், கவலை வரும் பொழுது ஆழ்மனம் திறந்திருக்கும். திகில் படம் பார்க்கும்போது பயப்படும் பொழுது ஆழ்மனம் ஓப்பன் ஆயிரும். கரப்பாம்பூச்சி பார்த்து பயப்படும் பொழுது, பாம்பு பார்த்து பயப்படும் பொழுது ஆழ்மனம் ஓப்பனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அளவுக்கு அதிகமான சந்தோஷம் வரும் பொழுது, பள்ளிக்கூடத்தில் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, பாட்டு போட்டியில் ஜெயிச்சிட்டோம், அதை வாங்க போகும்போது பாருங்கள் கையில் நடுங்குதா? இப்போ என்னாச்சு? சந்தோஷம் தானே? அப்பொழுது ஆழ்மனம் ஓப்பனாக இருக்கும். அளவுக்கு அதிகமான சந்தோஷம், மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட பேசும் பொழுது, உடல் உறவின் பொழுது, தண்ணி குடிக்கும் பொழுது, அது தூரி இருக்கு இல்லைங்களா, இந்த ஜெயிண்ட் வீல்னு சொல்லுவாங்க, கோல்டன் ஐன்னு பெரிய தூரி இருக்கும், மேலே போய் கீழே வரும், அதில் சுற்றும் பொழுது, இந்த தீம் பார்க்கில் போயிட்டு விளையாடும் பொழுது, இந்த ஜெயிண்ட் வீல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, பெரிய வீலு, அதில் நீங்கள் போய் பாருங்களேன், மேலே போகும்போது நல்லா தான் இருக்கும், கீழே வரும்போது பாருங்கள் என்னமோ ஒன்று இந்த இடத்துல உள்ளிருந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், ஒய்யின்னு இருக்கும். என்னது? ஆழ்மனம் ஓப்பன் ஆயிடுச்சு. பாருங்க, இந்த ஆழ்மனதில் பதிவுகளை மட்டும் ஏற்படுத்தி விட்டால் அது நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா போதுங்க, எல்லாமே செஞ்சு கொடுக்குங்க. இப்படி நான் என்ன பண்ணேன், முதல்ல இந்த தூரில் சுற்றும் பொழுது தான் கண்டுபிடிச்சேன்.
தூரியில் மேலே போகும்போது நல்லா இருக்கு இல்லையா, கீழே வரும்போது என்னமோ மாதிரி இருக்குல்ல. நான் என்ன பண்ணுவேன், ஒரு வெள்ளை பேப்பரில் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கேன், அமைதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கிறேன், எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வரேன், எனக்கு தேவையான வருமானம் வருது, எனக்கு நல்ல பேர் வருதுன்னு எனக்கு வேணுங்கிற நல்ல காரியத்தெல்லாம் எழுதி வச்சுட்டேங்க. பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன், அந்த தூரில் விளையாடுவேங்க. மேலே போகும்போது நல்லாயிருக்கும், கீழே ஒரு பொழுது நான் என்ன பண்ணுவேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கேன் ரெக்கார்ட் பண்ணுவேங்க. இதுதான் முதல்ல கண்டுபிடிச்சேங்க. அதுக்கப்புறம் நிறைய கண்டுபிடிச்சேங்க. அதுக்கப்புறம் காலைல எழுந்திரிச்சு முதல் 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்து யார் முகத்தையும் முழிக்காம, நீங்கள் சொல்கிறாங்களா இல்லையா, யார் முகத்தில் முழிக்கணும், யார் முகத்தையும் முழிக்காதீங்க, கண்ணை மூடி உட்காந்து 5 நிமிஷம் நல்ல வார்த்தையை மட்டுமே நினைங்க. கார் வேணுமா, காலையில் எழுந்திரிச்சு உட்கார்ந்தோடனே நான் கார் வாங்குறேன்னு நினச்சிங்கன்னா வாங்கிடுவீங்க. எதுவுமே இவருங்க என்னவாலும் நடக்கும். காலைல எழுந்திரிச்சு முதல் 5 நிமிஷம், இரவு தூங்குவதற்கு கடைசியாக தூங்குறதுக்கு முன்னால் ஒரு 5 நிமிஷம், இதெல்லாம் நான் சொல்கிறது கேட்குங்க. நல்ல விஷயத்தை எல்லாம் ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியம், மனசு நிம்மதியாக இருக்கணும், மன நிம்மதி, புத்தியில் தெளிவு, குடும்ப நலம், கொஞ்சம் காசு, ஆசை, ஆன்மீகம், இவ்வளோதானே வேணும் உங்களுக்கு. இதெல்லாம் பேப்பர் எழுதி வச்சுக்கிட்டு இனிமேல் நான் சொல்கிற நேரத்தில் கரெக்டாக சொல்லுங்களேன். சும்மா அதை அப்படியே ஃபீல் பண்ணி சொன்னால் போதுங்க, ஆள் மனசுக்குள்ளே பூந்துருங்க. பாம்பை பார்த்து பயப்படும் பொழுது, கரப்பாம்பூச்சி பார்த்து பயப்படும் பொழுது, சாப்பிடும் பொழுது, தண்ணீர் குடிக்கும் பொழுது, உடல் உறவின் பொழுது, ரங்கராட்டம் அதாவது தூரில் சுற்றும் பொழுது, உணர்ச்சி வசப்பட்ட நிலையில், இந்த மாதிரி நேரங்கள்லாம் இனிமேல் நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்ல வார்த்தை மட்டும்தான் பேசணும். நம்ம ஏன் தெரியுமா நல்லா இல்லை, இங்கே பாருங்க, ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் நான் நல்லா இருக்கணும்னு சாதாரணமாக நிறையா முறை நினைக்கிறோம். ஆனால் நடக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா, நினைக்கிற நேரமே சரியில்லைங்க. நான் சொல்கிற நேரத்தில் நினச்சா மட்டும்தான் நடக்கும், வேறு எப்போ நினச்சாலும் நடக்காது. ஆமாங்க, இதாங்க ஆழ்மனம் ஓப்பன் ஆகும்போது நினச்சா மட்டும்தான் நடக்கும். நீங்கள் கண்ட நேரத்தில் நினச்சிட்டு எப்படி நடக்கும்? இங்கே பாருங்கள், நான் திரும்ப சொல்கிறேன். அதாவது வாயால் சாதாரண நேரத்தில் 1000 முறை சொல்கிறத விட சப்கான்சியஸ் அப்படிங்கிற ஆழ்மனம் ஓப்பனாக இருக்கும் பொழுது ஒரு முறை சொன்னால் அது நடந்துவிடும். அதனால் இப்போ சொன்ன டைமெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் கெட்ட விஷயம் நினச்சி கூட பார்த்துடாதீங்க. மனசார கூட யாரையும் கெட்ட விதமாகவோ நம்மளையும் கெட்ட விதமாகவோ நினச்சே பார்க்கக்கூடாது. நல்ல விஷயம் மட்டுமே நினச்சி பாருங்களேன், கண்டிப்பாக நடக்குங்க. முதல்ல சின்னதாக செஞ்சு பாருங்கள், அது நடந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆசை வந்துடும், நிறைய பெரிய விஷயமெல்லாம் நினச்சிக்கலாங்க. நீங்கள் அருமையாக இருக்கும். பாருங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன். காலையில் எழுந்திரிச்சு 5 நிமிஷம், இரவு தூங்குவதற்கு முன்னால் 5 நிமிஷம், சாப்பிடும் பொழுது, தண்ணி குடிக்கும் பொழுது, உடல் உறவின் பொழுது, தூரில் சுற்றும் பொழுது, டென்ஷன், கோபம், பயம், கவலை, வஞ்சம், கடுப்பு வரும் பொழுது, அன்னீசியாக இருக்கும் பொழுது, திகில் படம் பார்க்கும் பொழுது, பாம்பை பார்க்கும் பொழுது, வள்ளியை பார்க்கும் பொழுது, நமக்கு புகழ்ச்சி கிடைக்கும் பொழுது, மேடை மேலே ஏறி பரிசு கிடைக்கும் பொழுது, அதாவது உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நீங்கள் நல்ல விஷயத்தை நினைத்து விட்டால் அது நடந்தே தீரும். அப்போ உடம்புக்கு நோய் வந்துச்சுன்னா அந்த மாதிரி நேரங்களில் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என் கிட்னி புத்தம் புதிதாக மாறிவிட்டது, என் கணையம் புதிதாக மாறிவிட்டது, என் கண் பளிச்சென்று தெரிகிறது அப்படின்னு எந்தெந்த நோயெல்லாம் இருக்குதோ அந்த நோயோட பேரை சொல்லாமல் நல்ல வார்த்தையாக நான் சொல்கிற டைமில் நினச்சி மட்டும் பார்த்து ஒரு கற்பனை பண்ணிடுங்களேன், அது பதிவாகி அதே மாதிரி நடக்குங்க. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கேன்சர், டாக்டர் சொல்லிட்டாரு நீங்கள் ஒரு 7 நாளில் இறந்துருவீங்கன்னு. என்ன பண்ணணும், அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு ஒரு 50 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணணும், தனது 60ஆம் கல்யாணத்தை வடபழனி கோவிலில் நடப்பது போல் ஒரு கற்பனை செய்யணும். அப்போ என்ன ஆகும், அந்த கற்பனை ரெக்கார்ட் ஆயிருமா, ஆள் மனசு ரெக்கார்ட் ஆனால் நடந்தே தீருன்னு சொன்னா, அப்போது அவருக்கு 50 வயசு ஆச்சு. 60ஆம் கல்யாணம் வடபழனி கோயில் நடக்க வேண்டும் என்றால் அதை பதிவு செய்து விட்டால் அது நடந்தே தீரணும்னா நீங்கள் 10 வருஷம் உயிரோட வாழ்ந்தாலும் தீரணும். இதாங்க கான்செப்ட்டு. இங்கே பாருங்க, பிரச்சனைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம சொல்யூஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். எனவே இந்த வினாடி முதல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொல்கிற டைமில் மட்டும் நல்ல வார்த்தையாக நினச்சி பாருங்களேன், எல்லாமே நடக்குங்க. இதுக்கு பேர் ரங்க ராட்டின ரகசியம். ஆழ்மனதில் பதிவு செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி ஐயா. தினம் ஒரு சிந்தனையில் இன்று அந்த ஒரு சிந்தனையை அளித்த கீழர் பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். வாழ்வளமுடன். இப்போ குறிப்பா பருவ காலங்கள் ஒவ்வொரு பருவ காலமும் மாறிக்கிட்டே வருது. அதுல இந்த பருவ காலம்
குளிர்காலம். குளிர்காலத்துல எந்த ராஜ உறுப்பு பிரதானமாக இயங்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா முழுக்க வந்து சிறுநீரகம். இந்த சிறுநீரகத்துக்கான சுவை வந்து எல்லாம் மியூட்ல இருக்குங்களா ஐயா? ஹலோ, கேக்குதுங்க ஐயா. ஐயா எல்லாத்துக்கும் மியூட்ல இருக்குங்க. எல்லாத்துக்கும் மியூட்ல தானுங்க ஐயா இருக்கு. கேக்குதுங்க ஐயா. ஐயா மியூட் எடுத்துருங்க. இந்த சிறுநீரகத்துக்கான சுவை என்னங்கம்மா? உப்பு சுவை ஐயா, உப்பு சுவை. உப்பு சுவை. அப்போ இந்த பருவ காலத்துல வந்து நீர்காய்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். அந்த காய்கறிகளை பத்தி கூட அம்மா சொன்னாங்க, தலைமையில அம்மா சொன்னாங்க. அப்போ இயற்கையாகவே வந்து இந்த பருவ காலத்துல நிறைய காய்கள் கிடைக்கும். அதனால வந்து உணவு பாதி, அந்த காய்கள் பாதியாக இருக்கணும். சாப்பாடு பாதி, காய்கள் அதே சமளவு இருக்கணும். கொஞ்சம் பொரியல், இவ்வளவு சாப்பாடு இருக்கக்கூடாது. அப்படி வச்சோம் அப்படின்னம்னா அந்த சிறுநீரகம் நல்ல பிரத்யோகமாக இயங்கி இந்த வருடத்துக்கான சக்தியை கொடுத்துரும். அதனால சாப்பிடும் பொழுது இதை கவனத்தில் வச்சு சாப்பிடணும். குறிப்பாக அந்த உப்பு வந்து தேவைப்படும். தண்ணீர் குறைவாக தான் எடுத்துக்கும் உடம்பு இந்த குளிரா இருக்கிறதுனால. அப்போ வேறொரு வகையில வந்து நம்ம உப்பு கொடுக்கணும். அப்படின்னா வந்து நீங்க காய்கறிகளை சாப்பிடும் பொழுது நல்ல அந்த காய்கள், அந்த மினரல்ஸ் உள்ள அந்த நீர் எல்லாமே வந்து மினரல்ஸ், உப்பு சத்து. இந்த உப்பு நல்லா இருந்தாதான் அந்த ரங்கராட்டன ரகசியம்னு சொன்னார் இல்லையா, அது கூட வந்து முழுமையாக கிடைக்கிறதுக்கு வந்து பயனளிக்கும். நேத்து கூட நம்ம பேசிட்டு இருந்தோம் அந்த ரெய்கி அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க வந்து அந்த ஆறாவை வந்து விரிவுபடுத்துறது. ஆறா விரிவடையணும்னா பயம் இல்லாம இருக்கணும். பயம் இல்லாம இருந்தாதான் அந்த சக்தி வந்து விரிவடையும், ஆறா விரிவடையும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக அந்த காய்களுக்கும் கீரைகளுக்கும் உண்டு. கீரைகளை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நல்ல தோட்டங்கள்ல நல்ல உடல் உழைப்பு இருக்கிறவங்க வந்து கீரைகளாக சாப்பிடலாம். ஒரு அலுவலகத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க சூப்பை எடுத்துக்கிறது தான் சிறப்பு. வெயில் படணும் உடம்புல, அவங்களுக்குதான் வந்து கீரைகள் ஜீரணமாகும். அதனால அது போல பயன்படுத்திக்கிறது. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பெருங்குடலை சுத்தப்படுத்துறதுல வந்து இந்த கிழங்கு வகைகள்ல, மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய கிழங்குகள்ல பாத்தீங்கன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கு, எங்க ஊர்ல வந்து எங்க கிராமங்கள்ல வந்து கண்டியல் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல அந்த பெருங்குடலை சுத்தப்படுத்தும். குறிப்பாக வந்து நிலத்துக்கு கீழே விளையக்கூடிய உணவுகள்ல வந்து அந்த ஆக்சிஜன் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல கருணைக்கிழங்கு, இந்த மாதிரியான கிழங்குகள் வந்து பயன்படுத்தலாம். இது என்னன்னா நல்லா சுத்தப்படுத்திட்டு மேல் தோலோட சாப்பிட சொல்றாங்க. நல்ல அந்த வேக வச்சுட்டு அந்த மேல் தோலோட சாப்பிடும் பொழுது பெருங்குடல் முழுக்க சுத்தமாகுது. இன்னொரு விஷயம், பெருங்குடல் நல்லா சுத்தமானாதான் நீர் சக்தியை சமன்படும். இந்த சிறுநீரகம் நல்லா இயங்கணும் அப்படின்னா காலையில அந்த 5 to 7 வந்து பெருங்குடல் சுத்தமாயிருக்கும். அந்த பெருங்குடல் சுத்தமாக்குவதற்கு அந்த நீர் காய்களை வந்து நல்லா அதிக அளவுல சாப்பாட்டுல நல்லா மென்னு சாப்பிடுறது, இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய இந்த கிழங்கு வகைகளை வந்து குறிப்பாக குழந்தைகளுக்கு கொடுங்க. பள்ளி குழந்தைகள்ல நம்ம பாக்குறோம், பெரும்பான்மையான குழந்தைகளுக்கு வந்து அந்த பெருங்குடல் சுத்தமா வரதே இல்லை. அதுவும் குறிப்பா வந்து அந்த இயற்கை உபாதைகள் வந்து இடையில எந்திரிச்சு போறதுக்கும் அதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால இந்த கிழங்கு வகைகளை விளைவிப்போம், பயன்படுத்துவோம். நம்முடைய பெருங்குடலை சுத்தப்படுத்தி மூச்சோட்டத்தை ஒழுங்குபடுத்தி உடலையும் உள்ளத்தையும் உயர்த்துவோம். நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன். நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி. அதாவது இந்த காலகட்டத்தில், குளிர் காலகட்டத்திற்கு தேவையான
நீர்நிலைகளுக்கு என்றவாறு நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு கிழக்கு சக்கரவள்ளி கிழக்கு என்பதை அப்பால் விலைக்கு உள்ளார்கள். இந்த நிலையிலே அனைவரும் இதை பயன்படுத்தி இந்த சீதோஷ நமக்கு இந்த நேரத்தில் சக்கரவள்ளி கிழங்கு கிடைக்கும். அதோட பயன்பாடுகள் இந்த காலகட்டத்துக்கு தேவை என்பதையும் இயற்கை உணர்த்தி உள்ளது. அதையும் ஐயா நமக்கு எடுத்து கூறியுள்ளார்கள். அனைவரும் இதை பின்பற்றி இந்த காலகட்டத்திற்கு முன் நம் உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அனைவரும் தெரிவித்துக் கொண்டு நல்ல ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை அளித்தார் கண்ணப்பனையா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு 3 நாட்கள் நம்முடன் தொடர்ந்து இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் சென்ட்ரல் சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் ராஜசேகரன் அவர்கள் ஒரு சில வார்த்தை கூற அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த காலச்சக்கரம் நிகழ்வை எங்கள் கிளப்புக்கு 3 நாள் செயல்பட்ட குணபாலன் ஐயா, இந்த ஒளிபரப்பை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற திருமுருகன், எங்கள் கிளப்பை சார்ந்த தேவகுமார், கோ சீனிவாசன், ரவிச்சந்திரன், பன்னாலால் ஜெயின், அருள் போன்ற அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலச்சக்கரம் உடலுக்கும் உள்ளத்திற்கும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. இந்த 3 நாட்களில் நிறைய செய்திகளை எங்களுக்கு அள்ளி வழங்கிய யோக கண்ணப்பன் ஐயா, குணபாலன் மற்றும் அவருடைய செயலாளர் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி 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 சார். நன்றி. 3 நாட்கள் தொடர்ந்து பணியாற்றிய எங்களுடன் பணியாற்றிய உங்கள் சங்கத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பணியாற்றுங்கள். நிகழ்வை அனைவரும் சிறப்பித்து தாருங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் சென்ட்ரல் சங்கத்திற்கும் மற்றும் இந்த நிகழ்விலே ஆசனங்களை அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் பூங்குடி கண்ணப்பனும் அவர்களுக்கும் நிகழ்விலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்வோம். நாளை மீண்டும் காலை 5:30 மணி அளவில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க. நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்வாங்க வாழ்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். நாளை சந்திப்போம். வாழ்வாங்கு வாழ்க. அவர் அனுப்புறாரு, இருந்தாலும் நம்ம எடுத்து கண்ணப்பன் ஐயா. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கங்க ஐயா. இந்த பூமிக்கு அடியில விளையிற கிழங்கு கேஸ் ட்ரபிள் அப்படி இப்படிங்கிறாங்க. அதனால சக்கரவள்ளி கிழங்கு, கருணக்கிழங்கு சாப்பிடலான்னீங்க. அதனால ஒன்றும் தொந்தரவுகள் எல்லாம் வராது. அதனால ஒன்றும் தொந்தரவுகள் எல்லாம் வராதுங்களா ஐயா? நீங்க சாப்பிட்டு பாருங்க. நீங்க வேணா வேக வச்சுட்டு சொல்லுங்க, நான் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். 3/4 மணி நேரம் பயணம். சாப்பிடுவோம். நல்லதுங்க ஐயா, பசிச்சு சாப்பிடணுங்கிறத நானே வேக வச்சு உங்களுக்கு வெள்ளை கோயிலுக்கு கொண்டு வரேன். ஐயா குணவாளன் ஐயாவுக்கு பார்சல் அனுப்பி விட்டுறேன். வாங்க. இந்த வாரம் வர்ற சனி ஞாயிறு நம்ம தோட்டத்துல கூட 2 நாள் தங்க வச்சு பயிற்சி நேரடி வகுப்பு இருக்கு. சரிங்க. குழுவில் உள்ள அனைவரும் பயன்படுத்திக்கலாம். நேரடி பயிற்சியாக இருக்கு. 2 நாளும் நம்ம தோட்டத்துலதான் உணவு
சரிங்க ஐயா. அது கான்டாக்ட் பண்றது உங்க நம்பர்ல கூப்பிட்டு கேக்குறாங்க. ஆமாங்க, இந்த நம்பர்லயே கூப்பிட்டு அருகாமையில இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் நீங்க வந்து தங்கலாம், நம்மளோட வந்து 2 நாள் பயணிக்கலாம். நாங்க மட்டுமில்ல, மற்ற நபர்களும் அனுபவம் வாய்ந்தவர்களும் இந்த 2 நாள் இங்க தங்குவாங்க. எப்ப சொல்றீங்க வர்றதா? வர்ற 7, 8 சனி ஞாயிறு 2 நாள், மாதத்துல 2 நாள் நடத்துவோம். அது இந்த வாரம் நடக்குதுங்க. ஓகே ஓகே, நன்றி நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். திருச்செங்கோடு சுப்பிரமணியம் ஐயா, நீங்க சனி ஞாயிறு இங்க வந்துருங்க ஐயா. வந்துடுறேங்க ஐயா. வாங்க. போன் பண்ணிடுறேங்க ஐயா. நல்லதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். மற்றவர்களுக்கு தகவல் கொடுங்க, பயன்பெறட்டும். கண்டிப்பா நான் கால் பண்ண வரமாட்டேங்க ஐயா. கால் பண்றேன். சரிங்க ஐயா, நல்லதுங்க. குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. நாளை சந்திப்போம்.